நம்மிடையே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியுடைய தாவேகா வேட்பாளர் செல்வம் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். இப்போ இந்த தொகுதி தொடர்ந்து திமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதி, துணை முதலமைச்சர் உதயநிதியுடைய சிட்டிங் தொகுதி, திமுக ரொம்ப ஃபேவரா இருக்கக்கூடிய தொகுதின்னு இருக்கு. இங்க நீங்க போட்டியிடுறது எப்படி இருக்கு? மக்கள் கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு இந்த தொகுதியில? நாங்க முதல்வரா, துணை முதல்வரா இல்ல மற்ற வேட்பாளர்னு பார்க்கல. எங்களுடைய மகாசக்தி தளபதி விஜய் தான். அவருக்கு தமிழ்நாடு முழுக்கும் மக்களுடைய பேராதரவு இருக்குது. அதனால நாங்க துணை முதல்வர் பார்த்து நாங்க அச்சப்படல, அவர் தான் எங்களை பார்த்து அச்சப்படுறாரு. ஏன்னா மக்கள் இந்த தொகுதியை சுற்றுப்பயணம் நாங்க நடந்தே போய் பிரச்சாரம் பண்றோம். சுத்தி பார்க்கும் போது எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது. மக்கள் மிகுந்த ஏமாற்றத்தில் இருக்காங்க, வருத்தத்தில் இருக்காங்க, கோபத்தினுடைய உச்சத்தில் இருக்காங்க. கீழ்த்தட்டு மக்கள், குடிசையில் பகுதியில் வாடுறவங்க அடிப்படை சுகாதார வசதி கூட இல்லாம, பொது கழிப்பிடம் கூட சுகாதாரமா சுத்தமா இல்லாம மிகுந்த அவதிக்குள்ளாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு சிரமங்கள். குடிநீர் வடிகால் பார்த்தீங்கன்னா, மழைநீர் வடிகால் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட முட்டிக்கால் அளவு தண்ணி நிற்கிற ஒரு அவலமான நிலை தான் இந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய தொகுதி, திமுக கோட்டை என்கிற இந்த தொகுதியில் அவல நிலை இருக்குது. மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்காங்க. நிச்சயமாக எனக்கு போற இடமெல்லாம் மிகுந்த உற்சாகமான வரவேற்பை, குறிப்பாக இஸ்லாமிய பெண்களும் மற்ற இதர பெண்களும் அனைத்து தரப்பு மக்களும் வாரி வழங்குகிறார்கள். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு மிகுதியாக இருக்கிறது. இந்த தொகுதி இந்த தொகுதியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பொதுவாக கேண்டிடேட்ஸ் இப்போ திமுக வேட்பாளர்கள் அவங்க இந்த 5 ஆண்டு ஆட்சியில, அதுக்கு முந்தின ஆட்சியில மக்களுக்கு பண்ண நலத்திட்டங்களை முன் வச்சு பேசுறாங்க. அதிமுக கேண்டிடேட்ஸ் மாதிரி நீங்க ஒரு புதிய கட்சி, நீங்க மக்கள் கிட்ட எதை முன்னிறுத்துறீங்க? நாங்க முதல்ல அடிப்படை கட்டமைப்பை நாங்க உருவாக்கும்னு சொல்றோம். மக்களுடைய தேவை என்ன? இப்ப அடிப்படையில முதல்ல சுத்தம், சுகாதாரம் இல்லையா? மழை பெஞ்சதுன்னா தண்ணி நிக்க கூடாது சாலையில. போக்குவரத்து பார்த்தீங்கன்னா அங்கங்க மிகுந்த நெரிசல், போக்குவரத்து ஒழுங்குமுறையே இல்லைன்னு சொல்லலாம். இப்படி பல அவல நிலை இருக்குது. வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா, குடிசை மாற்று பகுதியில் வீடு கட்டுறாங்க. வீடு கட்டினா உரியவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம வீடு கிடைக்கிறதானா இல்ல. அதுக்கு எல்லாம் அங்க இருக்கிற கட்சிக்காரங்க மக்கள்கிட்ட பணம் கேட்கறாங்க. அவங்களுக்கு உரியதை கொடுக்கறது கூட அவங்களுக்கு மறுக்கப்படுகிறது. அவருடைய உரிமை மறுக்கப்படுகிறது. அவர்கள் எல்லாம் இன்னைக்கு அச்சத்தில் இருக்காங்க. அவருடைய உரிமை மறுக்கப்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் போதே தளபதி விஜய் அவர்கள், எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், எங்கள்கிட்ட உறுதிமொழி வாங்கியிருக்காரு. நாங்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். நாங்கள் இந்திய இறையாண்மைக்கு உண்மையாக இருப்போம். நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கும் ஏற்றத்துக்கும் முழுமையாக பாடுபடுவோம். லஞ்சத்தில் வாங்க மாட்டோம். மக்களுக்கு உண்மையான சேவை செய்வோம். நாட்டுடைய கட்டமைப்பை வளர்ப்போம்னு சொல்லி நாங்கள் பல உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். அதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இங்க இருக்கிற எதெல்லாம் மக்கள் குறையை நான் கேட்டுட்டு வரோம். மக்கள் கிட்ட போற இடம்லாம் குறை சொல்கிறார்கள். அவங்களுடைய தேவையை எங்கள்கிட்ட சொல்றாங்க. நிச்சயமாக நான் வெற்றி பெறும் பட்சத்தில், எங்கள் ஆட்சி அமையும் பட்சத்தில் எல்லாருடைய குறைகளும் நிவர்த்தி செய்யப்படும். இங்க ஒரு எடுத்துக்காட்டா இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி என்பது தமிழகத்திலே ஒரு முன்மாதிரியான தொகுதியாக நான் நிச்சயம் மாற்றி காட்டுவேன் என்கிற உறுதிமொழியை நான் உங்கள் சார்பாக வைக்கிறேன். நீங்க ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேல காங்கிரஸ் கட்சியில் இருந்தீங்க. இப்ப தாவேகால மக்களை சந்திக்கிறது எப்படி இருக்கு? நிச்சயமாக 43 ஆண்டால் நீண்ட நெடிய பயணம் ஒரே இயக்கத்தில் தொடர்ந்து வந்தேன். நாங்க வைத்த கோரிக்கையே தாவேகாவுடன் காங்கிரஸ் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான். அதுக்கு அடிப்படை காரணம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஒரு அடைமொழி. அதுதான் அவங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது. அதே மாதிரி அவங்க முன்வைத்த அந்த உத்தம புருஷர்கள் சொல்லுவாங்க, 5 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 5 பேரும் பாத்தீங்கன்னா அதுல காமராஜர் இடம்பெற்றிருக்கிறார். இவங்களுடைய கொள்கையே மதசார்பற்ற கொள்கை. இது எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்கும் தாவேகாவுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாநில கட்சி, அது அகில இந்திய கட்சி. அதனால நாங்க தாவேகாவோட கூட்டணி வைக்கணும் தான் நாங்க ரொம்ப மிகுந்த முயற்சி எடுத்தோம். அது எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் இறுதியில பணம் வென்றது, நீதி தலை குனிந்தது. நாங்கள்லாம் காங்கிரஸ் கட்சியில் உண்மையான தொண்டர்கள்லாம் மனவிருப்பில் இருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் 2-3 நாட்கள் முன்னு சொன்னது போல அனைத்து காங்கிரஸ் நிர்வாகிகளும் தாவேகாக்குத்தான் வாக்களிப்பார்கள். நிச்சயமாக கூட்டணிக்கு காங்கிரசுடைய ஓட்டு, காங்கிரசுடைய அனுதாபிகளுடைய ஓட்டு நிச்சயமாக மாற்று மடை போகாது. இது அனைத்தும் தாவேகாக தான் ஓட்டு வரும். இப்போ இந்த தொகுதியில நீங்க பாக்குற முக்கியமான பிரச்சனைகளா எதை பாக்குறீங்க? மக்கள் உங்ககிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? இந்த அடிப்படை சொன்னாங்களே, இப்ப குடிசை பகுதியில் போனீங்கன்னா அவங்களுக்கு இருப்பிடத்தில் சுகாதாரம் கிடையாது. வீடு உண்மையை தங்கறதுக்கு குறைந்தபட்ச ஒரு கட்டமைப்போடு கூடிய இருப்பிடம் கிடையாது முதல்ல. அதே மாதிரி பொது கழிப்பிடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. ஒரு 300, 400, 500 பேர் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு டாய்லெட் இருந்தா எப்படி அவங்க பயன்படுத்த முடியும்? சுகாதார கேடு மிகுதியா இருக்குது.
அவங்க இன்னொன்னு கோரிக்கை சொல்றது, முதல்வர் இந்த துணை முதல்வர் தேர்தல் நிக்கும் போது எங்க பகுதிக்கு வந்தாரு, இந்த பொது கழிப்பிடத்தை பார்த்தாரு. அதுக்கப்புறம் யாருமே திரும்பி வரல, எந்த ஒரு மேல் நடவடிக்கை எடுக்கல, வரல. இப்ப நாங்க என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா, ஒரு கழிப்பிடம் இருக்கு, ஒரு 5-6 பாத்ரூம் இருக்குன்னா, டாய்லெட் இருக்குன்னா, நாங்க 3 நாடு கட்டடம் அதை உயர்த்தி கட்டி ஒரு இடம் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஏன் அதை மல்டி ஸ்டோரேஜா பண்ண முடியாது? வாய்ப்பு இருக்கு இல்லையா? மல்டி ஸ்டோரேஜா பண்ணி ஒரு பாத்ரூம் இருக்கிற இடத்துல 10 பாத்ரூம் கட்டலாம் நம்ம இல்லையா? ஒரு கழிப்பிடம் இருக்கிற இடத்துல 10 கழிப்பிடம் கட்டலாம். அதை சுகாதாரமா மெயின்டைன் பண்ணலாம். எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. மனம் உன்றால் மாற்றம் உண்டுன்னு சொல்லுவாங்க, பழமொழி இருக்கு. அந்த மாதிரி நம்முடைய எண்ணம் சுத்தமா இருந்தா, எண்ணம் தெளிவா இருந்தா, மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற அந்த உறுதி நிலைப்பாடு இருந்தா நிச்சயமாக மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்ற அந்த தெளிவும் உறுதியும் என்னிடம் உள்ளது. நான் நிச்சயம் நன்மை செய்வேன். யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய விஜயை வந்து ஆதரிக்கிறாங்க, நீங்க பேசுறீங்க. இப்போ மற்ற தரப்பு மக்களை நீங்க என்ன எப்படி இது பண்ண போறீங்க? மித்துன்னு சொல்லுவேன் நான். வெறும் இளைஞர்கள் கூட்டம் மட்டும்தான் தளபதி விஜயை ஆதரிக்கிறார் என்பது ஒரு மித். அது ஒரு கற்பனை புனையப்பட்ட ஒரு செய்தி, கட்டுக்கதை. இது நிச்சயமாக இல்லை. 80-85 வயசு முதியவர்களும் விஜயை ஆதரிக்கிறார்கள், மூத்த பெண்களும் ஆதரிக்கிறார்கள், மூத்த ஆண்களும் ஆதரிக்கிறார்கள். எல்லா தரப்பு மக்களும் irrespective ஆஃப் ஏஜ் குரூப் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும், முதல்வராக வர வேண்டும். இந்த ஆட்சிக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் உறுதியோடு இருக்கிறார்கள் என்பதுதான் நான் கண்கூடா பார்க்கிறேன். ஏன்னா நான் வந்து வண்டியில போய் பார்க்கல, ஒவ்வொரு இல்லத்திலும் சென்று, ஒவ்வொரு வீதியிலும் நடந்து சென்றுதான் நான் வாக்கு சேகரிக்கிறேன், மக்களை சந்திக்கிறேன். நாங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டு போல, நாங்க போகும்போது போய் பார்க்கிறோம். ஆனால் மக்கள் எங்களை வீதியிலே வந்து வரவேற்கிறார், வாசலில் வந்து வரவேற்கிறார்கள், அவருடைய அன்பை எங்களுக்கு பரிமாறிக்கொள்கிறார்கள், எங்களுக்கு ஆதரவு கரம் கொடுக்கிறார்கள் என்பதை கண்கூடாக நான் காண்கிறேன்.